மேலே ஹைவே மாதிரி எதாவது கட்டுறாரு. வலி 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 இல்லைதான் ரோடு ரொம்ப மோசமாக ஐயோ. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்ச நாள் ஆச்சு வீடியோ ஷூட் பண்ணி. வீடியோ யூடியூப்பில் வந்துட்டு தான் இருக்கும், ஆனால் நான் கொஞ்ச நாள் ஆச்சு ஷூட் பண்ணி. இப்போ எங்கே போகிறோம்னா, நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காங்களா, நம்ம முதல்வர் ஐயா, அவங்களோட நான் முதல்வன் கோர்ஸ் ஒன்று இது பண்ணாங்க. அந்த கோர்ஸுக்கு தான் இப்போ போய்ட்டுருக்கேன். மணி எத்தனை ஆச்சு? இன்றைக்கி அக்டோபர் 13 டே. மணி 9 மணி ஆகுது. அங்கே 10 மணிக்கவே நிற்கணும். இங்கேருந்து மார்த்தாண்ட வரைக்கும் போகணும். நான் இப்போ ராஜாமங்கலத்தில் நிற்கேன். போமா, அது என்னென்னா இப்போ போக சொல்ல எனக்கு அங்கே போக சொல்ல ஒரு இது நடந்துட்டு இருக்கு. மற்ற பிரிட்ஜு ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. பிரிட்ஜு ஒர்க்குன்னா மேலே ரயில்வே ஒர்க்கும் ஹைவே ஒர்க்கும் அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்போது நான் இப்போ போக சொல்ல எனக்கு பாதை எப்படின்னு தெரியல. ஒழுங்காக கிடச்சதுன்னா அப்போ மேப்பு போட்டு போகல. எதுனா எனக்கு தெரியும் அந்த பாதைக்கு போக ஒரே ஒரு பாதை உண்டு, அதான் அப்படி போயிட்டுருக்கேன். இன்னொரு பாதை விட நல்லா சுத்தாக இருக்கும். அப்போது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு. இப்போ அங்கே மட்டும் பாதை இல்லைன்னா நான் இனி அடுத்த மறுபடியும் சுற்ற வேண்டியதுதான். பாதை இருந்துன்னா அப்படியே அழகாக போயிடலாம். இருந்து அங்கே வரைக்கும் போவதுக்கு கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ மணி 9 மணி ஆகும்போது, நாங்கள் 10 மணி நிற்கணும். எப்படியும் ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, இதே மாதிரி தான் போவேன். லேட்டாக ஆச்சுன்னா லேட்டாகிட்டு சொல்ல வேண்டியதான். நேரமே கிளம்புனேன், ஆனால் லேட் ஆகிட்டு. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது இப்போ கரெக்டாக எந்த இடம்னா, ராஜாமங்கலம் தாண்டி அங்கே மணலிக்கரை அந்த பாதைக்கெல்லாம் போகிறதுக்குள்ளே இது. இப்போ இதை தாண்டினோன்னா ஒரு 4 பக்கம் ரோடு வரும். அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக தான் போக வேண்டிய வரும். மார்த்தாண்டா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். அங்கே போன பிறகு அங்கே என் கூட படிக்கிற ஒரு பையன் வரும். அந்த பையனையும் கூட்டிகிட்டு போகணும். அந்த பையன் இல்லைன்னா எனக்கு ஈஸியாக இருக்குது. எதுக்குன்னா பையன் இல்லைன்னா நான் நேரம் காலேஜ் போயிடுவேன். ஆனால் அவனும் என்னென்னா காலேஜ் உள்ளாடி இல்லவே கிடைக்கும். அப்போ அதுக்கு பஸ் ஏறி போகிறதுக்கு அவனுக்கு இதாக கஷ்டமாக இருக்கும் போல். அவன் இருந்தால நான் அவன் கூட வாரேன், அப்படியே கூப்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ அவனை ஏற்றிட்டு அப்படியே போக வேண்டாம். சும்மா டெய்லி காலேஜ் போகிறதுக்கு இங்கேருந்து 1 மணி நேரம் ஆகும். இது மார்த்தாண்ட போய் அங்கே போய் கன்ஃபார்மாக எனக்கு ஒரு 2 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகிடும். எதுக்குன்னு தெரியல. ஆனால் இந்த இது சும்மா போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அங்கே என்ன சொல்லுது, எதுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இது எதுக்காக யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனால் எல்லா நாளும் போயிட்டு வரோம். எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை மண்டே திங்கக்கிழமை மட்டும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ரோடு நல்லா இருக்கும். ஒரு கோயிலெலாம் பார்க்குறதுக்கு அழகா பிரம்மாண்டமாக இருக்கும். நான் அதை காட்டி தரேண்ணா. அப்படியே இந்த பாதையிலே போனால் அதில் ஒரு குளம் வரும். இந்த குளத்தில் நல்லா குளிக்கலாம். ஐயோ, ரோடு தான் ஒழுங்காக போனது, இது குண்டா வருது. நல்லா இருக்குல்ல குளம், எப்படி நல்லா இருக்கா பார்க்க. ரோடு வேறு ஒழுங்காக போனேன்னு அந்த சைடு என்ன பார்க்க முடியல, இங்கேயும் பார்க்கணும். ஐயோ, நல்ல விஷயம். அப்புறம் அழகாக வர இங்கே வேறு சூப்பராக பெட்ரோலில் போல. நம்மளோட நேரம் இல்லை, நேரம் இருந்தால் இறங்கிட்டு இதாக விட்டுருலாம். அந்த சைடு போனால் இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். முன்னால் நல்லா தான் கிடந்தது. ஆனால் இவங்க அந்த கீழே அது என்னது பாதாள கிணறா ஏதோ சொல்லுவோம், அதை தோண்டதுக்கு மொத்த ரோடை இடிச்சிட்டு மறுபடியும் ஓட்டி வச்சிருக்கு. ஒருக்கா எடுப்போம், ஒருக்கா ஓட்டி வைப்போம். அப்படியே தான் நடக்கும். மணி இப்போ இத்தனை ஆச்சு. எங்கேருந்து 9 மணிக்கு கிளம்புனேன்.
சரி 9 மணி இல்லை 8:45 கிளம்புறேன் சார் 9:10 ஆகுது வலி 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 இது பண்ண நம்மளே இதை பற்றி ரோடு எந்த பக்கம் குண்டு கிடக்குனே கண்டுபிடிக்க முடியாது நல்ல டிராஃபிக்காக இருந்தது ஒருத்தனை நானும் காலைல வர சொல்லலாம் ஒரு 5 நிமிஷம் போல் நின்றுட்டு தான் போவேன் டிராஃபிக் அப்படியே இருக்கும் இன்னும் வராது இப்போ டிராஃபிக் ஒன்றும் இல்லை இருக்குது நம்மளே இதுலேருந்து ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்துகிட்டு இப்படியே நேராக போக வேண்டியதான் இப்போ இதுலலாம் இதில் இல்லை கொஞ்சம் முன்னாடி நம்மளுக்கு இடம் கிடைக்குமா தேங்க்யூ இது இந்த எம்டியில் வந்து இந்த ஹேண்டில் பாரை தான் லைட்டாக தூக்கி வைக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன் இது கொஞ்சம் படுத்து கிடந்து ஓட்டுற மாதிரி இருக்குது அதனால் லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கலாமான்னு பார்க்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல இதான் நான் சொன்னது இந்த பாலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ராவல் தருமா அதுதான் இதில் தான் ரோடு ரொம்ப மோசமாக நடக்கும் வேலை முடியல நடக்கும் நினைக்கிறேன் ஐயா இல்லை அந்த சைடு வரைக்கும் இப்படி தான் கிடக்கும் இந்த சைடு கொஞ்சம் தூரம் வரைக்கும் இப்படி தான் கிடக்கும் இது ஆனால் எப்போ முடியுமோ தெரியல ஒரு 4-5 மாதமாக நடந்துட்டு தான் இருக்குது 4-5 மாதம் இல்லை கூட தான் நடக்குது இந்த சைடு அப்படி தான் இல்லை இதுலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கேயே ஒரு வேலை நடக்குது அங்கேயே அப்படி தான் கொஞ்ச நாளாகவே நடக்குது ஆனால் எப்போ முடியும்னு தெரியல எப்படியோ வருஷம் ஆகும் அது தெரியும் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல அதான் இந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பாரை லைட்டாக தூக்கிட்டு பின்னாடி உள்ள அந்த டெயில் டைடு லைட்டாக மாற்றலான்னு இருக்கேன் அது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு ஹேண்டில் பாரை லைட்டாக ஃப்ரண்டில் எப்படி தூக்கி வைக்கிற மாதிரி இது வந்து முன்னாடி கொஞ்சம் படுத்து கிடந்து ஓட்டுற மாதிரி இருக்குது அதை லைட்டாக தூக்கி வச்சா கொஞ்சம் நேரம் இருக்கும்னு ஒரு யோசனை அது எப்படின்னு பார்ப்போம் இருக்கும் இவ்வளோ ஸ்பீடாக கூட அவசரமாக போவோம் என்ன ஆடுதுல அந்த பாதை இதில் தான் வேலை நடந்துட்டு இருக்கு தலைவா அதில் நின்று நீ வரா சொல்லடி இதில் தான் வேலை நடக்கும் க்ளீனாக தெரியுமா தெரியலண்ணா ஃபுல்லும் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு மேலே ஹைவே மாதிரி எதுவும் கட்டுறாது இதுலேயே கொஞ்ச நாளாக வேலை நடக்கிறது ஐயோ பஸ் வருது நல்லா பெரிய ஹைவேயாக வரும்னு நினைக்கிறேன் எங்கே வர போகிறாவும் தெரியலண்ணா நல்லா பெருசாக வரும் இதான் அந்த பாதை மணலிக்கரை போகுது ஷார்ட்கட்டு தான் நேரையும் போகலாம் நேரமையும் போகலாம் ஆனால் அதான் ஷார்ட்கட்